ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ராமநாம வைபவத்தை பற்றி கூறும் இராமாயணத்தில் உள்ள ஒரு உபகதையைத்தான் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். விபீஷணன் புஷ்பக விமானத்தில் அயோத்தி மாநகருக்கு வந்து ராம பட்டாபிஷேகத்தைக் கண்டு ஆனந்தமடைந்தான். பிறகு இலங்கைக்குச் செல்லும் வேளையில் விபீஷணனின் அயோத்தியில் இருந்த நண்பர் ஒருவர் தனக்கு இலங்கையைச் சுற்றி பார்த்திட ஆசையாக உள்ளது என்று சொன்னதால் புஷ்பக விமானத்தில் அவனையும் அழைத்து கொண்டு இலங்கைக்குச் சென்றார். அரசரின் விருந்தினராக பல நாள்கள் இலங்கையில் தங்கி எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்த பின்னர் அயோத்திக்கு செல்ல ஆசைப்பட்டான். உடனே அவன், நான் எவ்வாறு கடல் கடந்து போக முடியும் என்று விபீஷணனிடம் வினவ, அதற்கு விபீஷணன், ஒரு மகா மந்திர ஓலையை உன் அரைக்கச்சத்தில் கட்டிவிடுகிறேன், அது உன்னை கடலின் அக்கறைக்கு கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி மகாமந்திரம் எழுதிய ஓலையை அவனுடைய அறையில் கட்டிவிட்டார். எக்காரணம் கொண்டும் இந்த ஓலையை வழியில் எடுத்து பிரித்து படிக்காமல் கரை சேரவும், கரை சேர்ந்ததும் கடலில் அந்த ஓலையை எரிந்து விடவும் என்றும் கூறினார். அப்படி பிரித்து பார்த்தால் வழியிலேயே கடலில் மூழ்கிவிடுவாய் என்றும் விபீஷணன் கூறினார். அவன் புறப்படும் சமயம் அந்த மந்திர ஓலையை நன்கு முடிந்து கொண்டான். கடற்கரையை அறைந்தான். ஒவ்வொரு அடியாக கடலில் அடியெடுத்து வைத்தான். அவன் தரையில் நடப்பது போலவே உணர்ந்தான். பின் வேகமாகவும் ஓட்டமாகவும் நடந்து முன்னேறினான். பல காத தூரங்கள் நடந்து இயற்கையையும் கடல்வாழ் ஜந்துக்களையும் ரசித்து கொண்டே நடந்து சென்றான். அப்போது அவன் மனதில், இது ஒரு சிறந்த மகாமந்திரம்தான், இதன் மகிமை பெரியதுதான் என்று வியந்தான். தூரத்தில் கரை தெரிய ஆரம்பித்தது. இன்னும் சில காத தூரம்தான் இருக்கிறது. நான் மந்திர ஓலையால் இந்த பெரிய கடலையே கடந்து வந்துவிட்டேன். மேலும் அவனுக்கு ஓர் ஆர்வம், இந்த மகாமந்திரம் என்னவாக இருக்கும்? அப்படிப்பட்ட மகிமையுள்ள மந்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று ஏற்பட்ட ஆவலின் உந்துதலால் அந்த ஓலையை எடுத்து பிரித்து உறக்கவே படித்து விட்டான். அதில் ராம ராம என்று பலமுறை எழுந்திருந்ததை கண்டான். ஆச்சரியத்துடன், இவ்வளவுதானா? இந்த ராம மந்திரம்தான் எனக்கும் தெரியுமே, இதில் ரகசியம் என்ன என்று நினைப்பதற்குள் அவன் தண்ணீரில் மூழ்கினான். அந்த மந்திர ஓலை கையில் இருந்ததால் நீந்தி கரையை அடைந்தான் என்பதுதான் அதன் சுவாரஸ்யம். இந்த ராமநாமம் அவன் கடலை கடக்க மட்டுமல்ல, நம் சம்சார வாழ்வாகிய கடலையும் கடக்க உதவும் தாரக மந்திரமாகும். அதனால்தான் பெரியோர்கள் ராமநாம தாரகம் சதா பஜோரே என்றார்கள். ஆகவே நாமும் ராமநாம தாரக மந்திரத்தை ஜபித்து வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.